கால வேளையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த நாளில் கூட நாம் ஸ்தோத்திரம் இருக்கிற இடம் நாமக்கல் பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். கிருபாசனம் சர்ச், அருமையான பாஸ்டர் டொமினிக் என்று சொல்லுகிற நல்ல ஒரு தேவதாசன் நாமக்கல் மாவட்டத்திலே அவர் நல்ல சிறப்பாக ஒரு நல்ல ஊழியக்காரராக இருந்து ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஒரு தேவ மனுஷனாய் செயல்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே பல இடங்களை அவரை சந்தித்திருக்கிறோம். ஆனால் நேரே வந்து அவருடைய இடத்துல வந்து அவரை பார்ப்பதற்கு பல நாளாய் நினைத்த போது அது எங்களுக்கு கைகூடாமல் போய்விட்டது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் எதிர்பார்த்து எப்படியாவது போகணும், அவரை பார்க்கணும், சில காரியங்கள் பேசணும்லாம் சொல்லி நிறைய நினைச்சிட்டு. காரணம், எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு பாஸ்டர் அயோத்தியா பட்டணத்திலே பாஸ்டர் ஃபிலிப் ஃப்ரெண்டு சொல்லுகிற ஒரு நல்ல தேவதாசன் இருந்தார். அவர் நல்ல ஊழியத்திலே நல்ல அருமையாக நடத்தி செல்வார் மக்களை. அவ்வளோ ஒரு ஸ்தோத்திரம். எல்லாரும் வீட்டிலேயே ஜனங்கள் இருப்பார்கள். நல்ல வேறுபாடில் அவர் நல்ல ஜீவியத்தோடு இருப்பார்கள். நல்ல ஒரு ஊழியக்காரர். ஒரு என்னுடைய சிறு வயது முதல் அவர் பத்மா மொழியார் பைபிள் காலேஜ் முடித்து அவர் வந்து ஒரு விபிஎஸ் நடத்தும் போதிலிருந்து எனக்கு பழக்கம். அப்படிப்பட்ட பாஸ்டர் பிலிப் அவர் ஸ்தோத்திரம் அதிக முதலோடு ஒரு இணையாக இருக்க மாட்டார். ஆனாலும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அருமையான பாஸ்டர் டொமினிக்கோடு அவர் ரொம்ப ஐக்கியமாக இருப்பார். நான் வரும்போது அவர் இங்கே வரும்போதெல்லாம் டொமினிக்கை பற்றி நல்லா பேசுவார். எனக்கு நல்லா பிடிக்கும் அவர்கிட்ட தான் நான் ரொம்ப ஐக்கியமாக இருப்பேன். மற்றபடி எனக்கு யாருக்கிட்டையும் ஐக்கியம் இல்லை. யாரும் என்கிட்ட அந்த அளவுக்கு பழக மாட்டாங்க, நானும் அந்த மாதிரி பழக மாட்டேன்னு சொல்லி அந்த காலங்களிலே அவர் சொல்லுவார். அப்பொழுது நான் அதிலிருந்து இவரை நான் பல இடங்களில் தான் பார்க்கிறேன், ஆனால் நேரே அவரை பார்த்ததில்லை. ஆனால் பார்க்கக்கூடிய நேரம் வந்தது. ஆனால் நான் வருகிற நாட்களிலே அவர் இந்த பூமியில் இல்லை, அவர் பரத்தில் இருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் அறிந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறுதலை சொல்லி ஜெபித்து விட்டு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்களையும் தரிசனங்களையும் குறித்து அந்த அன்பு சகோதரி அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டு நான் கடந்து சென்று விட்டேன். ஆனால் ஸ்தோத்திரம் இப்பொழுது நம்ம மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து போதகர்களையும் இணைத்து தான் பாஸ்டர் டொமினிக் அவர்கள் அந்த காலங்களிலே நல்ல ஜெபத்தை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஸ்தோத்திரம் அவர் வேற அநேக ஊழியர்களை ஏற்படுத்தி பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி இன்றைக்கி நல்ல அருமையான போதகர் ஐக்கியம் இங்கே நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம் நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு அற்புதமான போதகர் ஐக்கியம் ஸ்தோத்திரம் காணப்படுகிறது. இந்த 12 மணி நேர ஜெபத்தை குறித்து அந்த தரிசனங்களை அருமையான போதகரிடத்தில் தெரிவித்த போது அவர்கள் உடனே கமிட்டி கூட்டி அவர்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் சபையாய் நாங்கள் ஒத்துழைக்கிறோம், குடும்பமாய் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். எங்கள் மாவட்டத்திலே நீங்கள் வந்து இந்த திருச்சபையில் வந்து நீங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்தலாம், நாங்கள் எல்லாரும் அதற்கு கடந்து வருகிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாக்கு கொடுத்து இந்த நாளில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்து இந்த அருமையான ஜெபத்தை முதல் காலை ஜெபத்தை டொமினிக் பாஸ்டருடைய சர்ச்சில் அவங்களுடைய இல்லங்களில் தான் நாங்கள் இப்போ தங்கியிருக்கிறோம். நேற்று இரவு வந்து தங்கி நல்ல அருமையான ஆகாரம் செய்து கொடுத்தார்கள். அதில் நாங்கள் புசித்து இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் இளைப்பாறினோம். எங்கள் வீடுகளில் நாங்கள் இளைப்பாறினது போலவே இருந்தது. நல்ல ஒரு இளைப்பாறும் ஸ்தலங்களை எங்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இப்பொழுது நாங்கள் 8 மணிக்கு அந்த ஜெபத்தை 12 hours பிரேயரை ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் இந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக, ஒரு ஆசீர்வாதம் உண்டாக இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தை தெரிவு செய்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். என்பிஎன்ல உள்ள அருமையான தேவதாசர்கள் வேலூர் பகுதியிலிருந்து கடந்து வருகிறார்கள். இல்லை அந்தமான் பகுதியிலிருந்தும் ஒரு அருமையான தேவதாசன் வருகிறேன் என்று சொன்னார். அவரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம், அவரும் வந்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் ஜெயங்கொண்டத்தில் இருந்து அருமையான ஸ்தோத்திரம் முழங்கால் ஜெப குழுவினர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்தோத்திரம் 11 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் இந்த குழுக்களிலே பங்கெடுக்கக்கூடிய எல்லாரும் 3 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்கள். இந்த 12 மணி நேரத்தில் இந்த மாவட்டத்திற்காக முழங்காலில் நின்று இப்போ 3 மணி நேரம் ஜெபிக்க போகிறார்கள். எங்களோடு இணைந்து தான் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களும் இன்றைக்கு 3 மணி நேரம் முழங்கால் படியிட போகிறார்கள். போதகர்களும் 3 மணி நேரம் முழங்கால் படியிட போகிறார்கள். இது ஏற்கனவே ஸ்தோத்திரம் பல இடங்களிலே நாங்கள் நடத்தின கூடுகையில் ஏராளமான தேவதாசர்கள் 1 மணி நேரம் கூட எங்களால் முழங்கால் படியிட
படியிட முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது நாங்கள் 3 மணி நேரம் முழங்கால் நிற்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அதே போல் பிலீவர்ஸ், முழங்கால் ஜெபம் என்றாலே எங்களுக்கு சரியாக தெரியாது. அதை சொன்னாலும் நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டோம். வேணுமுன்னே கொஞ்சம் நேரம் முழங்கால் போட்டுட்டு உட்காந்துருவோம். இப்படி தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் போதகர்கள் எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் அதை கேட்குறதுக்கு மனசு இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் துணிஞ்சு நாங்கள் போட்டு பார்க்கலாம், எவ்வளோ அற்புதம் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி எல்லாரும் போடுவார்கள். 3 மணி நேரத்துக்கு மேலேயே போடுவார்கள். சோத்திரம். இன்றைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விஜயகுமார்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஆக்சிடெண்ட்டில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாத நிலைமைக்கு கால் எலும்பு முறிந்து விட்டது. அதனால் அவர் முழங்கால் படியிடுவதே இல்லை என்று சொன்னார். முழங்கால் படியிட்டு என்னால் ஜெபிக்க முடியாது பாஸ்டர் என்று, 1 மணி நேரம்லாம் நான் போட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி ஆக்சிடென்ட் நிமித்தம் அப்படி இருந்தேன் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் அந்த ஜெபத்தை நடத்தும் போது அவர் அந்த இடத்துல முதல் ஊழியராக வந்தார். வந்த உடனே எங்கள் பக்கத்தில் வந்து முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு நான் 3 மணி நேரம் கழித்து என்னுடைய ஜெபத்தை முடித்து விட்டு எழும்பி இன்னொருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கணும்ல, அதனால் நான் அப்படி செய்தபோது அவர் முழங்காலே நின்றார். ரொம்ப நேரம் அவர் முழங்காலே நின்றார். அதுக்கு பிறகு தான் அவர் சாட்சி மூலமாக வந்தது. நான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அது இப்போ என்னடான்னா முழங்கால் போட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் உங்கள் மறுரூப ஜெபத்தினால், முழங்காலித்த மறுரூப ஜெபத்தின் மூலம் இப்போ நான் உங்களோடு சேர்ந்து முழங்கால் போட்டதில் 3.5 மணி நேரத்துக்கு மேலே நான் முழங்கால் போட்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அந்த உதவியை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். வாட்டர் கொடுங்க, தண்ணி கொடுங்க கொஞ்சோண்டு. அல்லேலூயா. அப்போ முழங்கால் படியிட்டு தேவனை மகிமைப்படுத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இப்போ தான் திருச்சபை கட்டிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். இந்த முழங்கால் ஜெபம் என் சபையை கட்டுவதற்கு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அவர் சந்தோஷமாக அந்த காரியங்களை சொன்னார். திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு அருமையான 60 வயதுக்கு மேற்பட்ட 65 வயசு நினைக்கிற அந்த போதகர் எனக்கு முன்னமே வந்து அவர் பாட்டுக்கு 3 மணி நேரம் முழங்கால் நிற்கிறார். ஆனால் அவர் உட்கார்ந்துருக்கிறாரா முழங்கால் படிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒரு மனைவியில் இருக்கிறார். ஆனால் முடிவில் எத்தனை பேர் நீங்கள் முழங்கால் படிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த 65 வயதுடைய அந்த முதியவர் அருமையான போதகர் 3 மணி நேரம் முழங்கால் இருந்து கடைசி வரைக்கும் ஜெபிச்சார். அதை நினச்சி பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம். அந்த ஸ்தல சபையை நடத்தின அந்த போதகர் சொன்ன சாட்சி என்னென்னா, இந்த முழங்கால் ஜெபம் நடத்தணும் பாஸ்டர். நான் பண்ணுவேன், ஒரு மணி நேரம் பண்ணுவேன். எப்படி பண்ணுவோம்னா 1/4 மணி நேரம் இப்படி சைடு போனேன், 1/4 மணி நேரம் இப்படி பண்ணுவேன், 1/4 மணி நேரம் நிற்பேன், 1/4 மணி நேரம் படுத்து சொல்லணும். இப்படி 4 1/4 மணி நேரத்தை பிரித்து 4 விதமாக நான் ஜெபிப்பேன் மாஸ்டர் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி தான் நான் முழுசாக 3 மணி நேரம் முழங்கால் நின்றுருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அமிதமாக ஜெபித்தோம். கர்த்தர் இன்னைக்கு அந்த ஊழியக்காரனுடைய நிலைமை நல்ல ஜெபத்தில் ரைஸ் ஆகிட்டார். இன்றைக்கி மக்கள்லாம் நல்ல ஆவியில் பலப்பட்டு சபை வைராக்கியமாக போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ லட்சங்களை வச்சு செலவு பண்ணி கூட்டங்களை நடத்தணும் பாஸ்டர். ஆனால் இங்கே வந்து சாதாரண செலவே இல்லாமல் நடத்துகிற அந்த ஜெபத்தில் சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துருச்சு. அந்த ஊழியர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி அவருக்கு ஃபோன் மூலமாக எனக்கு தெரிவித்தார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ கடமைக்காக நம்ம அந்த ஜெபத்தை நாங்கள் நடத்தலை. இந்த ஜெபம் ஒரு ஸ்தோத்திரம் தியாக மனப்பான்மையோடு ஜெபிக்கிற ஜெபம் தான். எவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளோ வேதனைகள் எங்களுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே இருந்தாலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இன்றைக்கி இந்த ஜெபத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஜெபம் மூலமாக வட மாநிலங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தை வெளிநாடுகளிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபம் அவ்வளோ மகிமையாக போய்கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே ஜெபிக்கும் போது அந்த தேவதாசர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா ஆராதனை ஜெபம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி முழங்காலே நின்று ஆராதிக்கிற ஜெபங்கள் பழைய பசுத்தவான்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஜெபம்லாம் எதுவும் நடக்கலை. ஆனால் இப்போ நீங்கள் நடத்துகிற அந்த ஜெபம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு என்பிஎன் கூடுகையாளர்கள் எல்லாம் சொல்லி கர்த்தரை மையப்படுத்தினாங்க. இன்றைக்கி அவங்களும் எங்களோடு இணைந்த நல்ல முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறாங்க. அவங்களும் எங்களோடு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. பேட்ரிக் ஜோசுவா ஐயா அவர்கள் கடந்த காலங்களில் அவர் முழங்காலில் நிற்காத மாவட்டங்களே கிடையாது. அந்த அளவுக்கு முழங்கால் அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில் அவ்விதமாக நின்று கர்த்தரை மையப்படுத்துகிற ஒரு தேவதாசன். சோத்திரம். கடைசியாக அவரும் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒரு பெரிய சூழ்நிலையை நம்ம இழந்துட்டோம். சோத்திரம். பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அருமையான ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தேவ மனுஷனும், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்றைக்கி பேட்ரிக் ஜோசுவா அண்ணனை போல நாமும் மாறுவோம் என்று சொன்னால் தேசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காணும். கர்த்தருடைய பிள்ளையே, தேசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காணும், சந்தேகமே இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்தில்
அவ்விதமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்னைக்கு ஒரு அண்ணனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டா என்ன, இன்னைக்கு நீங்கள் ஒரு பேட்ரிக் ஜோசுவாவா இன்னைக்கு ஜெபிக்க கூடாதா? நீங்க உங்க தேசத்துல உங்க மறுரூபத்துக்காக ஜெபிக்க கூடாதா? ஏன் ஜெபிக்க கூடாது? கண்டிப்பா ஜெபிக்க முடியும். அதனால வேதவசனம் என்ன சொல்லுவது பார்த்தீங்களா? அழுகிறவரோட சேர்ந்து அழுங்கள் தான் சொல்லுது. நாங்கள் இப்போ அழதான் வரோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற போதகர்களுக்காக, அவங்க மனைவிகளுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக 3 மணி நேரம் முழங்கால நின்று அழத்தான் வந்திருக்கோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் அழுவீர்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தில் இருக்கிற நமது தேவதாசர்களுடைய குடும்பங்கள் மேன்மையடையும், ஆசீர்வதிக்கப்படும், காக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால நிறைய போதகர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள். நாங்கள் 12 மாவட்டங்கள்கிட்ட நடத்திட்டோம். எல்லா மாவட்டத்திலும் அருமையான தேவதாசர்கள் சொன்ன காரியங்கள் இவ்விதமாக சொன்னார்கள். இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த மீட்டிங் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் எங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் நான் கூட்டி சேர்த்திருப்பேன் பாஸ்டர். அதனால் நீங்கள் மறுபடியும் எங்கள் மத்தியில் நீங்கள் வரணும்னு சொல்லி அவர்கள் விருப்பத்தோடு கேட்டுக்கொண்டார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையை மறுபடியும் அந்த சபைகளுக்கு சென்று சோதரன் அந்த ஊழியங்களை திரும்பவும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடித்து அவர்கள் ஏராளமான ஊழியங்களை நல்ல ஜெப சிந்தியோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, ஒரு சபையில் சொன்னார் ஒரு பாஸ்டர், என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து எங்கள் மக்கள் முழங்காலே ஆராதனை பண்ணுறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். ஆமையா, எங்கள் சபையில் உள்ள மக்கள்லாம் முழங்காலில் தான் ஜெபம் நடத்துகிறாங்க, முழங்காலில் இருந்து தான் ஆராதனை பண்ணுறாங்க, முழங்காலில் நின்று தான் சோத்திரம் ஆராதனையிலே செய்தி கேட்குறாங்க சிலர்லாம். அது மாதிரி இப்போ உங்கள் சபையில் நடக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் விசுவாசித்து அதை எடுத்துக்கலாம். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா ஒன்றும் வராது. சோத்திரம் ஆமாம், இருக்கிறவனும் எடுத்துக்கொள்ளப்படும், அவ்வளோதான். விசுவாசிக்கணும். ஒருத்தங்கிட்ட என்ன நல்லது இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் அருமையான ஜோசப் பண்ண யாருங்க, நாகர்கோவிலை சார்ந்தவர். யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு உலக வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். தேவன் அவரை கையில் எடுத்தார். பாருங்க, தேவன் அவரை கையில் எடுத்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் முழங்காலித்தத்தை என்ன செய்யறாரு? பறைசாட்டி கொண்டிருக்கிறார். சோத்திரன் அவர் முதலாவது எங்களுடைய மாவட்டத்தில் அவர் வந்தார். ஒரு நாள் ஃபாதர் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் நடத்தணும், ஒரு கமிட்டி மீட்டிங் ஒன்று போடணும், எல்லாரும் வந்துருங்க முக்கியமான தலைவர்களான்னு சொல்லி எங்களை அழைத்தார். நாங்கள் வந்திருந்தோம். அன்னைக்கு ஒரு நாள் நல்லா கவனிங்க, அன்னைக்கு ஒரு நாள் அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சோத்திரன் அவர் சொன்னார், முழங்கால் யுத்தத்தில் பழகினவர்களுக்கு ஆண்டவர் பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அவர்களை ஒரு வித்தியாசமான நிலையில் பயன்படுத்துவார் என்று சொல்லி அவர் நிறைய வசனங்களை எல்லாம் சொல்லி முழங்கால் யுத்தத்தை குறித்து ரொம்ப மகிமையான ஒரு செய்தியை கொடுத்தார். செய்தியை கொடுத்து விட்டு அவர் கடந்து சென்று விட்டார். எனக்கு அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் என் உள்ளத்திலே ஊறிக்கொண்டே இருந்தது. இரவு வீட்டுக்கு நான் கடந்து சென்று மதியம் கடந்து சென்று விட்டேன். ஆனாலும் அந்த தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஏன் நம்மளாம் முழங்கால் போடக்கூடாது? ஏன் நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கக்கூடாது? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க தான் நாங்கள் கிருபாசனம் சர்ச்சை சேர்ந்தவங்க, கிருபாசனம் சர்ச்சில் வளர்ந்தவங்க, அந்த பாஸ்டர்ஸ் தான் எங்களை வழி நடத்தினவங்க. அதனால் முழங்கால் ஜெபம்லாம் எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் நாங்கள் நினச்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், நினச்ச நேரம் முழங்காலில் எழுப்போம். ஒரு ஊழியத்துக்கு போனோன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்காமல் ஊழியத்துக்கு போக மாட்டோம். அப்படி நாங்கள் பழக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆலயம் கட்டுற காலங்களில் இந்த ஜெபங்கள்லாம் என்ன செஞ்சது, கொஞ்சம் அப்படியே தள்ளுபடி ஆகிப்போச்சு. அதனால் அதிகமாக முழங்கால் ஜெபம் பண்ணுறதில்லை. ஆனால் அருமையான சோதனம் பாருங்கள், ஜோசப் என்னை ரைஸ் பண்ணி விட்டார். முழங்கால் ஜெபத்தை அருமையாக பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கித்த வேளையில் அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணினேன். என்ன தெரியுமா? இனி முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் படுக்கவே கூடாதுங்க. பாருங்கள், அது ஸ்தோத்திரம் 2007 5 அப்படி சொன்னார். ஆனால் அந்த சொன்ன அந்த நாட்களில் நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நல்லா கவனிக்கணும், இந்த முழங்காலித்த ஜெபத்தை இரவு நான் பண்ணாமல் படுக்க மாட்டேன். முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு தான் அந்த நாளில் ஒவ்வொரு நாளையும் படுப்பேன். நேற்று இரவு முதற்கொண்டு இங்கே ஜெபிக்கும் போது முழங்கால் போட்டு ஜெபித்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எப்போதும் 91வது சங்கீதத்தை எங்கள் முழங்கால் ஜெபத்தில் சொல்வது வழக்கம் உண்டு. அதையும் சொல்லி தான் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை நிறைவு செய்வோம். ஒவ்வொரு நாளும் அது ட்ரெயினில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனால் அந்த அளவுக்கு தூங்க முடியாது. இருந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அங்கேயும் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு தான் என்ன செய்வோம். அப்படி எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம்.
அதனால் எந்த ட்ரெயினில் போனால் அப்படி தான் நாங்கள் செய்கிறோம். முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் நாங்கள் ட்ரெயினில் படுக்க மாட்டோம். உடனே ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்போம். ஆகவே எங்கள் பிள்ளைகளும் அப்படி தான் பழக்கி வச்சுருக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்களும் அவ்விதமாக ஜெபிப்பார்கள். இன்றைக்கும் என்னோட கூட வருகிற எல்லாரும் 3 மணி நேரம் முழங்கால் அடிப்பாங்க. சூத்திரன் நிறைய ஜெபங்கள் நடக்கும். சில விசுவாசிகள் சில திருமணம் செய்து ஒரு சபைக்கு போயிருந்திருக்கிறார்கள். போன பிறகு அந்த சபையார் புதிய பெண் வந்திருக்கிறா ஒருத்தி என்று சொல்லி பார்த்தாரு. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் 3 மணி நேரம் முழங்காலே நின்றுருக்கிறார். நின்றுறதும் இது என்ன 3 மணி நேரம் முழங்காலே நிற்கிறேன், இங்கெல்லாம் நம்ம சபையில் ஒருத்தன் கூட ஒழுங்கா 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவனே இல்லை, நீ என்னடா 3 மணி நேரம் முழங்காலே நிற்கிற அப்படின்னு சொன்னதும் எங்கள் பாஸ்டர் எனக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல பறைசாற்றி இன்னைய வரைக்கும் அந்த 3 மணி நேர ஜெபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் அவர்கள் கட்டி கொடுக்கப்பட்டு போன அந்த சபையில் இன்னைய வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை அவர் விடவில்லை. வீட்டில் முழங்கால் போட்டாலும் ஜெபிச்சாலும் அவங்க ஜெபம் முழங்கால் ஜெபந்தான். சும்மா உட்காந்து 4 இடம் ஆடி தூங்குறதில்லை. ஆமாம், அப்படிலாம் தூங்குறதுனால தான் இன்றைக்கி நம்முடைய தேசமும் நம்முடைய குடும்பங்களும் எந்த வளர்ச்சியும் பார்க்காம இருக்குது. அதனால் ஒரு மாற்றம் வேணும்னா, ஒரு அதிசயம் நடக்கணும்னா, நீ முழங்கால முடக்காத வரைக்கும் உனக்கு எந்த வாசலும் திறக்க போகிறதில்லை. அதனால் ஒரே வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உன் முழங்கால நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார், ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அதனால் இன்னைக்கு காலமே எங்கள் தேவ பிள்ளைகள் வந்து எல்லாரும் முழங்கால் பிடிக்கிடுவாங்க. நல்ல காலையில் வந்து 1 மணி நேரம் எல்லாரும் முழங்கால் இருப்பாங்க. பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் காலையில் ஜெபத்துக்கு வருவாங்க. வந்து 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிப்பாங்க. இன்றைக்கும் இப்போயும் நான் அழைச்சிட்டு வந்தவங்க முழங்கால் போட்டிருக்கிறாங்க, முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப போய் 3 மணி நேரம் முழங்காலில் நிற்கத்தான் போகிறோம். சோத்திரன் ஆவியானவர் நிச்சயமாக கிரியை செய்வார். மனசு இருந்தால் மார்க்கம் இருக்கும். நம்ம முழங்கால் போடணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம். முழங்கால் யுத்தத்தில் தேறினா நம்முடைய பரிசுத்தவான்கள் முற்பிலாக்கள். இன்னைக்கு அருமையான சாலமன் எடுத்துங்க. சாலமன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தை கட்டி அவர் சும்மா போடலை, அவர் ஒரு பலிபிடம் மாதிரி செட் பண்ணிட்டு அந்த பலிபிடத்தை அவர் முழங்கால் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி அந்த இடத்துல போய் அவர் முழங்கால் போடுறாரு பாருங்க. முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். நல்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். மக்களுக்காக, தேசத்துக்காக, பல காரியங்களுக்காக, ஆளுகைக்காக, அவருக்கு உண்டான பாக்கியத்திற்காக, கட்டின வேலைக்காக, ஆசைகளுக்காக, எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொண்டு முடிச்சு 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போதான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறத எல்லாரும் பார்க்கணும். ஒரு முழங்கால் படியிட்ட பரிசுத்தவானுடைய பக்தருக்கு இறங்குவாரானால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்றும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்றும் இப்படியெல்லாம் சொல்லுகிற நீங்கள் நானும் முழங்கால் படாமல் இருக்கலாமா? அப்படி பேதுரு அப்படி செய்து என்ன பண்ணார், முழங்கால் படிக்கிட்டார். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சார். ஆனால் ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவரோடு பேச அவர் அப்படியே திரும்பி பார்த்து தபித்தாளை எழுந்துரு என்று சொல்லுகிறார். பாருங்கள், உடனே அவன் என்ன செய்கிறார், உடனே இந்த சிறுபெண் உயிரோடு எழும்புகிறார். எவ்வளோ அதிசயம் பாருங்க. நீ முழங்கால முடக்கு, ஆண்டவர் உன்னை வைத்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்லா யோசிச்சு பாருங்க. 3 மாதமும் 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யல. சோதரன் என்ன செய்தார், எலியா தான் அதை செய்தார். எலியா யாரு, அவர் ஒரு சிறை கைதி. நல்லா கவனிங்க, அவர் ஒரு சிறை கைதி. திடீர்னு நம்ம வேதாமத்தில் அவர் வந்திருப்பார். அவர் ஒரு சிறை கைதியாக இருந்து அவர் என்ன செய்கிறார், ஆண்டவரால் தொடப்படுகிறார். தொடைப்பட்டு அந்த ஸ்திப்பியனாகிய எலியா என்று சொல்லி வரும். அந்த ஸ்திப்பியனாகிய அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு சிறை கைதி என்று சொல்லப்படுகிறது. எபிரேய பாஷையிலே அவர் வந்து ஒரு சிறை கைதி என்று சொல்லப்படுகிறது. அந்த சிறை கைதியாகிய எலியா இப்ப என்ன செய்கிறார் பாருங்கள், கடந்து வருகிறார். சோத்திரம். அப்போ ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அந்த தேசத்திலே என்ன செய்யணும், நீ வானத்தின் மலையை அடைக்கணும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறான். இப்போ ஆகாப் முன்னாடி என்னை வெளிப்படுத்துன்னு சொல்லி செய்கிறார். ஏன்னா ஆகாப் மனைவி பெரிய தந்திரமான காரியங்களை செய்தார். பார்த்தீங்களா, ஆகாப் மனைவி ஒரு பெரிய தந்திரமான காரியத்தை செய்தார். என்ன செய்தான் அவள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன செய்தான் அவள், ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிங்க, ஆகாப்பின் மனைவி என்ன செய்தாருன்னா அந்த தேசத்துல பணியின் மூலமாக தான் ஆசீர்வாதங்கள் வந்தது. நல்லா கவனிங்க, பணியின் மூலமாக தான் ஆசீர்வாதம் வந்தது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டா, பணி என்றால் அவங்களுடைய தேவதையினுடைய ஒரு பெயரை குறிக்கிறது. அதனால அந்த தேவதை தான் அதை செய்தது என்று சொல்லி ஊரெல்லாம் தண்டராடிச்சு ஊரெல்லாம் உள்ள எல்லாரையும் கூட்டி இந்து பண்டிகைகளை நடத்தினார்கள். அல்லேலூயா. இந்து பண்டிகைகளை நடத்தினார்கள்.
இப்படி ஒரு காரியத்தை செய்தார்கள். அப்படி அவர்கள் செய்யும்போது ஸ்தோத்திரம், அப்படி அவர்கள் செய்யும்போது ஆண்டவருடைய மகிமை அங்கே ஸ்தோத்திரம் தேசங்களுக்குள்ள வெளியே போனது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால கர்த்தர் என்ன செய்தார், இப்போ இவன் வானத்தின் மலையை எங்கள் தேவதைகள் தான் கொடுத்துச்சின்னு சொல்லி இவன் என்ன பண்ணான், யேசபேல் எல்லா இடத்தையும் சொல்லிட்டான். சொல்லி தேசம் முழுவதும் மக்கள் நம்பிட்டாங்க. எப்படிங்க, தேசம் முழுவதும் மக்கள் நம்பிட்டாங்க. ஆனால் நம்பி என்ன நடந்தது பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், இப்படியா இவன் வானத்தின் மலையை அவங்க தேவதைகள் கொடுத்துன்னு சொன்னான் என்று சொல்லி அவன் உடனே செய்தது, ஆண்டவர் உடனே செய்தது, எலியாவை தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு கவனிங்க, தேவன் இந்த பூமியில் இருக்கிறார் என்று சொல்லி நிரூபிக்கலாம் உங்களையும் என்னை ஆண்டவர் வச்சிருக்கார். இன்னைக்கு உங்களையும் என்ன ஊழியக்காரனை மாற்றிருக்கிறாங்க. நீ பேருக்காக ஒரு ஊழியம் செஞ்சுட்டு பேருக்காக ஒரு ஜனத்தை பண்ணிட்டு போற அந்த அனுபவத்தை இழந்துடணும். சோத்துடன் இல்லைன்னா நம்ம கர்த்தரை இழக்கிற மாதிரி இருக்கும். தேசத்தில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக தீமையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு பாருங்க, ஒரு ஆள் அப்படி இல்லை. அதனால தான் தேசம் முழுவதும் இந்த தேவதைகள் மூலமாக தான் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி யோசேபேல் சொல்லிட்டான். ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா, யோசேபேல் சொல்லிட்டான். ஸ்தோத்திரம், அந்த அர்த்தம் எபிரேய பாஷையில் அவங்களுக்கு அந்த அர்த்தம் வருகிறது, பாகால் என்று. அந்த பாகால் தான் கொடுத்தான்னு சொல்லி உடனே ஊரெல்லாம் தண்டனை அடிச்சிட்டான். இப்படி அடித்ததுனால தான் பணியின் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தடை செய்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை எப்போதுமே அவர் பணியின் மூலமாக ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா எப்படிங்க, பணியின் மூலமாக தான் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி இப்போ என்ன செய்தார், பணியின் மூலம் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்போ அதை இவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் யேசபேல். அது மாதிரி இவர் மாற்றி சொல்லிட்டான். அதனால் இப்போ என்னாச்சுன்னா, ஸ்திப்பியனாக எலியா ஒரு சிறை கைதியாக சிறையிலேருந்து வெளியே வருகிற அந்த நாட்களில் தேவன் அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவரை என்ன பண்ணுறாரு, ஆகாப்புக்கு முன்னாடி நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். உடனே ஆகாப்புக்கு முன்னாடி சரி ஆண்டவரே நான் போகிறேன்னு சொல்லிட்டு உடனே அவர் போகிறார். போயிட்டு என் வார்த்தையை அஞ்சி 3 வருடங்கள் 6 மாதங்கள் மழையோ பனியோ பெய்யாதுன்ட்டார். உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லா மழையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லா மழையும் ஸ்டாப் ஆச்சு. இப்போ என்ன செய்ய முடியல, தேசத்தில் மழை இல்லை. இவன் என்ன சொன்னான், பாகால் தான் மழையை கொடுத்ததுன்னா, பாகால் தான் பனியை கொடுத்ததுன்னா. இஸ்ரேல் ஜனங்களை மழையை விட அவர் பனியை வச்சு தான் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரேல் நாட்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லா கொழுமையும் மழையினால் அல்ல, வானத்தின் பனியினால் அதான் நடந்திருக்கிறது. இதை நீங்கள் பல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அப்படி தான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரி வானத்தின் பணியினால் தான் அவன் ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறார். யாக்கோபு இஸ்ரவேலை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போதும் அதுலேயும் அப்படி தான் சொல்கிறார். உபாகமத்தில் பின் சந்ததியை அவங்க ஆசீர்வதிக்கும் போதும் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, பணியின் மூலமாக தான் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அப்போ தான் எலியா என்ன செய்கிறார், முழங்கால் போடுறார். முழங்கால் போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாதமும் ஆயிடுச்சு. அதனால் பஞ்சம் ஓவர் ஆகி போச்சு. அதனால் இனிமேலாம் பிழைக்கான்னு சொல்லி நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஆகாப்புக்கு திரும்ப ஒன்று காண்பின்னு சொன்னது தான் அவர் என்ன சொல்கிறார், ஆகாப்பை பக்கத்தில் வச்சுட்டு முழங்கால் போடுறார். ஹல்லேலூயா. முழங்கால் போடும்போது சொல்கிறார், ஸ்தோத்திரம், ஆகாப்பு பக்கத்தில் நிற்கிறார். இவர் முழங்கால் போடுறாரு, ஜெபிக்கிறாரு. கேயாசி சொல்கிறாரு, ஏப்பா போய் பார்த்துட்டு வா, ஸ்தோத்திரம், போய் பார்த்துட்டு வா, மழை மப்பு வந்திருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அவன் பலமுறை போய் பார்த்துட்டு இல்லை இல்லை இல்லைன்றான். ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிகள் எப்போதுமே இல்லை இல்லைங்கிறதா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஊழியக்காரன் தான் இருக்குன்னு வைக்கணும், அவங்கள விசுவாசிக்க வைக்கணும், கேயாசியை விசுவாசிக்க வைக்கணும். நம்ம அந்த அளவுக்கு ஊழியக்காரங்க எப்போதும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செஞ்சுட்டே இருக்கணும். இவரை முழங்கால் போட்டாரு பாருங்க, சோத்திரம் நெத்தி கீழே படுற அளவுக்கு போட்டாங்க. போட்டு சோத்திரம் நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கார். திரும்ப பார்க்க சொல்கிறார். இவர் திரும்ப திரும்ப போய் பார்த்துருந்தார். திடீர்னு சொல்கிறார், கையளவும் வேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, கையளவும் வேகம் வந்திருக்குன்னு சொல்கிறார். அதே மாதிரி சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் போய் நான் பேசி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல தான் இந்த பாடலை கொடுத்தார். கையளவு மேகம் வந்தா என் எல்லையெல்லாம் ஈரமாகிடும், கையளவு மேகம் வந்தா என் எல்லையெல்லாம் ஈரமாகிடும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா என் எல்லையெல்லாம் செழிப்பாகிடும், என் எல்லையெல்லாம் செழிப்பாகிடும். இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டே, இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டே, என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை
இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன், என் எல்லைகளை உமக்கு நான் கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. ஆகவே இந்த பாடலை பாட ஆரம்பித்ததும் அங்கே உள்ள சில பேருக்கு கட்டுகள் உடைக்கப்பட்டு சபை அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு எல்லாரும் எடுத்து சொன்னாங்க, இன்னைக்கு நான் ஒரு தெய்வீக ஆறுதலை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு என்று சொல்லி, அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். சோத்திரம், ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் கொடுக்குறார். என்னென்னா, நீ அரியலூர் மாவட்டம் முழுசும் எழுப்பி நடனான்றார். அப்போ நான் நடக்கிறதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஏரியாவையும் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நியமித்து நடக்க ஆரம்பித்தேன். நடந்து 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 கர்த்தருடைய ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போய் நின்று ஜெபிச்சு, இப்படி பல ஊர்களில் ஜெபிச்சு, அங்கே என்ன சபை இருக்குதோ அங்கே போய் முடிப்பேன். சோத்திரம், அங்கே என்ன ஸ்கூல் இருக்கோ அங்கே போய் முடிப்பேன். அது மாதிரி அந்த நாட்களில் அந்த ஊழியங்களை வல்லமையாக செய்ய ஆரம்பித்தேன். அது ஒரு அந்த ஒரு பீரியடில் நல்ல அருமையான ஊழியங்களை கர்த்தருக்காக அந்த மாவட்டம் முழுவதும் சுற்றி வருவதற்கு ஏராளமான சில பாஸ்டர்ஸ் என்னோட தரிசனத்தோடு இணைஞ்சி என் கூட வந்து நல்ல ஊழியம் பண்ணாங்க. சோத்திரம், அப்படியே ஜபம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம். நான் தேசத்தில் சும்மா இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. ஏதாவது ஒன்று நம்ம வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பார். சோத்திரம், சும்மா இருக்கிறவங்க ஊழியக்காரன் கிடையாது, ஏதாவது ஒன்று சுமந்துட்டே தெரியணும். அதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு. அதனால் ஊழியக்காரங்க எதையாவது சுமந்துட்டாலே, அதுக்காக உலகம் நம்ம நேசிக்கணும்னு பார்க்கக்கூடாது, உலகம் நம்ம சோத்திர உயர்த்தி வைக்கணும்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் கர்த்தருக்கு மகிமையாக நம்ம ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும். அதனால் அந்த காலங்களில் அப்படி செய்தோம். ஓரளவு மாவட்டங்களில் சுற்றி வந்து கர்த்தரை மையப்படுத்துகிற அந்த நேரத்தில் மோகன் சேனா அந்த மீட்டிங் ஒன்று நடத்தினேன் அரியலூரில். அப்போ அந்த டைமும் ஜெயங்குடத்துலேருந்து உடையார்பாளையம் பகுதியில் நடந்து போனேன். நடந்து போய் அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணோம். ஆண்டவர் பயங்கரமான மழை பெய்தோம். அந்த கூட்டம் சிறப்பாக அப்படியே நடந்துச்சு, ஆசீர்வாதமாக நடந்துச்சு. ஆகவே ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணினார், அற்புதங்களை செய்தார், ஏராளமான ஊழியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஏராளமான ஊழியங்களை கர்த்தர் செய்தார். அப்படி மாறி மாறி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மாவட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை கைவிடக்கூடாது, ஊழியக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம், அந்த ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய கிருபையினால. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால